அந்த ரசிகர்கள் எங்கெங்கே வச்சா கை தட்டுவாங்களோ அதை அப்படி கரெக்டாக அந்த பல்ஸை பிடிச்சி அங்கங்கே வச்சிருக்காரு. இதே மாதிரி ஒரு 10 சீன் இருந்தால் போதும் படத்தில். அதிகமாக இல்லை, 10 சீன். இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி ஒரு 5 சீன், இன்ட்ரோல் பிளாக் பிறகு ஒரு 5 சீனு. ஒரு ஜெயில் ஓப்பனிங், ஜெயிலில் ஃபைட்டு, அப்புறம் இன்ட்ரடக்ஷனு, அந்த கேரக்டர் ஓப்பனிங், அந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷனு, அந்த கேரக்டர் பண்ணுற மாசுன்னு ஒரு 10 சீன் இருந்தால் போதும், படம் சூப்பர் டூப்பர் ஹிட். நேற்று பார்த்தீங்கன்னா ரோஹினி தேட்டரில் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க, டீசர் ஸ்க்ரீனிங். அதுக்கே பார்த்தீங்கன்னா பட்டையை கிளம்பியிருக்காங்க, ஏகப்பட்ட கூட்டம். ஆதிக்கு போயிருக்கிறாரு. ஆதிக்கு அப்படியே ரசிகர்கள் வந்து தூக்கி கொண்டாடி மகிழ்ந்துட்டாங்க. ஒரு படியை மேலே போய் மதுரை அஜித் ரசிகர்கள் வந்து 2 பவுனுக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி என் தலைவனை வச்சு டைரக்ட் பண்ணிருந்தா போட்டுக்க அப்படின்னு போட்டு விட்டு ஆதிக்க தூக்கி கொண்டாடி. டீசர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18 மணி நேரம் ஆச்சு. 18 மணி நேரத்துலேயே 25 மில்லியன், கிட்டத்தட்ட 2.5 கோடி வியூஸ் போயிருக்கு இல்லையா? ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்குது. தெரிஞ்சு இந்த 24 ஹவர்ஸில் வந்துக்கிட்டு ஒரு 4 கோடிக்கு தாண்டுன்னு நினைக்கிறேன். 4 கோடிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன நாட்டினுடைய மக்கள் தொகை. 4 கோடி பேர் ஒரு டீசரை பார்த்து கொண்டாடி இருக்காங்கிறதெல்லாம் பெரிய இது. ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அதான் நம்பர் 1 இருக்குது. தேட்டரில் அந்த டீசர் போட்ட தேட்டரில் பார்த்தீங்கன்னா அஜித்தே கடவுளே சொல்லாதீங்கன்னாரு, அவர் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஏப்ரல் 10 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே டேட்டில் தான் இட்லி கடை வரப்போகுது அப்படிலாம் வந்து தகவல் வந்துட்டு இல்லையா? அப்போ டீசர் பார்த்ததுக்கப்புறம் அவங்க மைண்டை மாற்றிருப்பாங்களா? இல்லை, இட்லி கடை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அது தள்ளி போடுறாங்க. இதெல்லாம் அஜித்தும் பார்த்துருப்பாரு. அடுத்த படம் டேரக்டர் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னா ஒருவேளை வந்து ஆதிக்கே மீண்டும் இயக்க வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஆதிக்கு இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆதிக்கு வந்து குட் புக்கில் தான் இருக்கிறார். அஜித்தினுடைய குட் புக்கில் இருக்கிறாரு. இந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங், ரசிகர்களுடைய ஃபீட்பேக் இருக்கலாம். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். குட் பேட் அக்லி டீசர் நேற்று சாயந்தரம் 7 மணிக்கு வெளியானது. ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அஜித் படத்திலே இது மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்லாம் வந்து அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுமே ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களோட கருத்து என்ன? இல்லை, அன்னைக்கு உள்ள காலம் இதே மாதிரி படங்கள் நிறைய, அஜித் படங்கள், வெற்றி படங்கள் நிறையா வந்து அன்றைக்கி உள்ள சோஷியல் மீடியா அவ்வளோ ஹைப் கிடையாது. டீசரை வந்து தேட்டரில் போடுறது கிடையாது. அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டம் பரபரப்பு இல்லை. இன்னைக்கு அதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்குது, அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க. 2வது, விடாமுயற்சியிலிருந்து கொஞ்சம் ஒரு சோர்வு வந்து அவங்களுக்கு ஒரு சோர்வு இருந்தது. அது இந்த படத்தை வந்து எல்லாமே ஃபுல் பண்ணியிருக்கு. குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேன் பாய் படம் அப்படிங்கிறது அவரே டிக்ளேர் பண்ணார். தலைவனுடைய போஸ்ட் ஓட்டிகிட்டு இருந்த நான் வந்து அவரை வச்சு டைரக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. படத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. உண்மையிலே சொல்ல போனால் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு என்னென்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ எல்லாமே சமீப காலமாக ரீரிலீஸ் படங்கள் போயிட்டுருக்கு. ரீரிலீஸ் படங்கள் பழைய நடிகர்களை பார்க்குறது, அந்த காலகட்டங்களில் பார்க்குறதுன்றத இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை என்ன பண்ணியிருக்காருன்னா, அதே அஜித்தை வந்து ஒரே படத்தில் பழைய படங்களில் பார்த்த எல்லா கேரக்டரையும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. அதில் டிஏஜிங் பண்ணாமல் பண்ணியிருக்காரு. டிஏஜி பண்ணாமல் ஒரு வெறும் மேக்கப்ல மட்டும். ஏஐ எல்லாம் பண்ணல. நேற்று நிறைய பேர் வந்து ஏஐ எல்லாம் பண்ணிட்டாங்க. இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. அஜித் டிஏஜி எல்லாம் ஒன்லி மேக்கப் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அதுலாம் சில கெட்டப்புக்கு வந்து உடம்பும் இல்லை, வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. அது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம தீனா அஜித், வாலி அஜித், மங்காத்தா அஜித் எல்லாம் வந்து திருப்பி வந்து இப்போ ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காரு. அப்படியே கொண்டு வந்திருக்காரு. அது வந்து ரொம்ப உண்மையிலேயே அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட். அது ரீலீஸ் படங்கள் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு புது படத்தில் எல்லா கேரக்டரும் கொண்டு வந்துறாரு. அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்து ஒரு படமாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மற்றபடி மேக்கிங்காக இருக்கட்டும், டைலாக்குடைய பஞ்சாக இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டருடைய அந்த இன்ட்ரோடக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ரசிகர்கள் எங்கெங்கே வச்சா கை தட்டுவாங்களோ அதை அப்படி கரெக்டாக அந்த பல்ஸை பிடிச்சி அங்கங்கே வச்சிருக்கிறாரு. இதே மாதிரி ஒரு 10 சீன் இருந்தால் போதும் படத்தில். அதிகமாக இல்லை, 10 சீன். இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி ஒரு 5 சீன், இன்ட்ரோல் பிளாக் பிறகு ஒரு 5 சீனு. ஒரு ஜெயில் ஓப்பனிங், ஜெயிலில் ஃபைட்டு, அப்புறம் இன்ட்ரடக்ஷனு, அந்த கேரக்டர் ஓப்பனிங், அந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷனு, அந்த கேரக்டர் பண்ணுற மாசுன்னு ஒரு 10 சீன் இருந்தால் போதும், படம் சூப்பர் டூப்பர் ஹிட். கரெக்டாக அந்த 10 சீன் பண்ணியிருப்பார். அந்த 10 சீன் தாண்டி பண்ணியிருப்பார். 10 சீன் கன்ஃபார்மாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த படம் வந்து 100% ஒரு ஹிட் மூவிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு ஃபுல் ட்ரீட் தான். அப்படிங்கிறது 10ஆம் தேதி அவங்க டேட்டும் போட்டாங்க. இப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வரிசையாக ஒரு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்து டீசர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18 மணி நேரம் ஆச்சு. 18 மணி நேரத்துலேயே 25 மில்லியன், கிட்டத்தட்ட 2.5 கோடி வியூஸ் போயிருக்கு இல்லையா? ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்குது. ஸோ எந்த அஜித் படமே இவ்வளோ சீக்கிரம் போனதில்லைன்னு நினைக்கிறேன். டீசர் எனக்கு தெரிஞ்சு இந்த 24 ஹவர்ஸில் வந்துக்கிட்டு ஒரு 4 கோடிக்கு தாண்டுன்னு நினைக்கிறேன். 4 கோடிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன நாட்டினுடைய மக்கள் தொகை. 4 கோடி பேர் ஒரு டீசரை பார்த்து கொண்டாடி இருக்காங்கிறதெல்லாம் பெரிய இது. ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அதான் நம்பர் 1 இருக்குது. தேட்டரில் அந்த டீசர் போட்ட தேட்டரில் பார்த்தீங்கன்னா அஜித்தே கடவுளே சொல்லாதீங்கன்னாரு, அவர் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க போல. திருப்பி தன்னிச்சையாக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. தேட்டர் ஃபுல்லாக அந்த கோஷமாக தான் இருக்குது. இதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரெக்கார்டு தான். இந்த படம் வந்து
18 மணி நேரத்தில் வந்து 24 மணி நேரத்தை கரைஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கோடியை தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரெய்லர் வந்து படத்தோட கதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு பார்த்தோன்னே கதை உண்மையிலேயே கெஸ் பண்ண முடியல. ஓகே. ஏன்னா 5 கேரக்டர் வர்றாங்க. 5 கேரக்டருமே அப்படின்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் மீசை வச்சாலும் அழகா இருக்காரு, மீசை எடுத்தாலும் நல்லா இருக்காரு, பிளாக் அழகா இருக்காரு, ஷால்ட் அண்ட் பேப்பர்ல நல்லா இருக்காரு, அப்புறம் ஒல்லியா இருந்தால் அழகா இருக்காரு, குண்டா இருந்தால் அழகா இருக்காரு. ஒரு அழகன் அப்படின்னா அஜித் தான். அது அல்டிமேட் கேரக்டர் பண்ணக்கூடிய அல்டிமேட் ஸ்டார் அஜித் தான். அது நம்ம எல்லா கெட்டப்லையுமே வந்து ரொம்ப அழகா இருக்கிறார். அது எந்த கேரக்டர் எங்க இருக்குங்கிற மாதிரி மின்னல் மாதிரி போகுது. அந்த எடிட்டர் யாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப எடிட்டர் தான். இல்ல அந்த அளவுக்கு ஒரு யாரும் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான். அப்படி இருந்து நம்மளால அதை அப்படி கண்டுபிடிச்சு இந்த படத்தோட இதா இருக்கும், அந்த படத்தோட கொரியன் படத்தோட இதா இருக்கும், இல்ல அது அதிசய பிறவி படத்தோட இதா இருக்கும். அப்படி நிறைய டீகோட் ரஜினி படத்தோட இதா இருக்குன்னு போடுறாங்களா? ஆமா, அதிசய பிறவி படம் இறந்து போயிடுவாரு அஜித் ரஜினி. உடனே மேல பூலோகத்துல இருந்து கேட்பாங்க, உங்களுக்கு எந்த கெட்டப்ல நீங்க போறீங்க உங்க ஆவி அப்படின்னு தீனாவை காட்டுவாங்க, வாலி காட்டுவாங்க, டீகோட் பண்ணி. இதெல்லாம் வந்து ஆதி கூட யோசிச்சது கிடையாது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் போட்டு கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம எதையுமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல சல்லுன்னு போகுது. படம் அந்த மாதிரி தான் இருக்கும் போல. ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷும் அஜித்தினுடைய ரசிகர், ஒரு பக்கம் இவரும் அஜித்துடைய ரசிகர் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. மைதிலி மூவி மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய கம்பெனி. இந்த படத்தை பெரிய லெவலில் ப்ரொமோஷனில் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அல்லு அர்ஜுன் வச்சு பெரிய ஹிட் கொடுத்தாங்க. 2000 கோடி கலெக்ஷன் பண்ணி அந்த காசெல்லாம் இருக்குது. அதனால் வந்து தைரியமாக இந்த படத்தை பெரிய லெவலில் படமும் வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்ப இது முழுக்க ஒரு ரசிகர்களுடைய படம். எவராவது ஸ்டேஜில் தியேட்டரில் எந்தெந்த சீன் வச்சா கை தட்டுவாங்க, நம்ம எந்தெந்த சீனில் கை தட்டணும் அப்படின்னு அந்த பல்ஸை பிடிச்சி பண்ணியிருக்கிறாரு. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாக இருக்குங்கிறதுல ஒரு மாற்று கருத்து. ரஜினி ரசிகராக கார்த்திக் சுப்பராஜ் பேட்டப்படுத்த பண்ணாரோ அது மாதிரி தான் இந்த இவர் பண்ணியிருக்கிறாரு. நேற்று பார்த்தீங்கன்னா ரோஹினி தேட்டரில் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க, டீசர் ஸ்க்ரீனிங். அதுக்கே பார்த்தீங்கன்னா பட்டையை கல்விருக்காங்க, ஏகப்பட்ட கூட்டம். ஆதிக்கு போயிருக்கிறாரு. ஆதிக்கு அப்படியே ரசிகர்கள் வந்து தூக்கி கொண்டாடி மகிழ்ந்துட்டாங்க. ஒரு படியை மேலே போய் மதுரை அஜித் ரசிகர்கள் வந்து 2 பவுனுக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி என் தலைவனை வச்சு டைரக்ட் பண்ணிருந்தா போட்டுக்க அப்படின்னு போட்டு விட்டு ஆதிக்க தூக்கி கொண்டாடி எங்களை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் அஜித் பார்த்துருப்பாரு. அடுத்த படம் டேரக்டர் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னா ஒருவேளை வந்து ஆதிக்கே மீண்டும் இயக்க வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஆதிக்கு இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதிக்கு வந்து குட் புக்கில் தான் இருக்கிறார். அஜித்தினுடைய குட் புக்கில் இருக்கிறாரு. இந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் ரசிகர்களுடைய ஃபீட்பேக் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுவார். சேர்ந்து கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டீசர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் தேடி பார்த்தாலும் அஜித் தவிர யாருமே இல்லை. திரிஷா இல்லை. ஒரே ஒரு இடத்துல வந்து சுனில் மட்டும் நடந்து வர மாதிரி ரிஜிஸ்டர் ஆகிறாரு. திட்டமிட்டே வந்து அஜித்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லை இது ஸ்டார்டிங் தானே உங்களுக்கு. நீ வரிசையாக வரும். நீ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரிவீல் பண்ணுவாங்க. ஓகே, அதை மாதிரி பண்ண போகிறாங்க. அப்படிங்கும் போது எல்லாத்தையும் ஒரே டீசர்லேயே காமிச்சிடலாமே. அடுத்து த்ரிஷாவுக்கு தனியாக ஒரு ஓப்பனிங் ஒன்று போடுவாங்க. அடுத்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே இந்த மாதிரி வரிசையாக போடணும். எனக்கு தெரிஞ்சு 4-5 கேரக்டருக்குமே தனித்தனியாக டீசர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தொடர்ந்து இந்த படத்தை பற்றி ப்ரொமோஷன் 10ஆம் தேதி வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனுடைய ஸ்டார்டிங் தான் நேற்று. இப்போது டீசரில் பார்த்தீங்கன்னா வாலியில் ஆரம்பித்து அந்த சிக்லெட் போடுற மாதிரி இருக்குது. அப்புறம் அமர்கலம் லுக் இருக்குது. பில்லா படத்தில் நடந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் படத்தில் எப்படி டீசரில் வந்து கொண்டாடுறதுக்காக வச்சுருக்காங்களா? படத்தில் கன்வின்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் கண்டிப்பாக இருக்கும். டீசருக்கு மாதிரி நம்ம லோகேஷ் மாதிரி வந்து டீசர் தனியாக படம் தனியாக கிடையாது. இது படத்தில் உள்ள சீன்ஸ் தான். அதை வந்து அதை எப்படி அதை கன்வே பண்ணி எல்லாத்தையும் ஒன்றும் ஜாயின் பண்ண போகிறாங்கிறது தெரியல. பட் எல்லா கேரக்டரையும் படத்தில் உள்ள கேரக்டர் தான். ஓகே, இப்போ விடாமுயற்சி வந்து சரியாக போகலை அப்படிங்கிறதுனால வந்து இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு இல்லையா? அது வந்து ப்ளஸ்ஸாக மாறு நினைக்கிறீங்களா, மைனஸாக இருக்குன்னு? இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ் தான். அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் போய்கிட்டே இருக்குது இந்த படத்துக்கு, நெகட்டிவே கிடையாது. அது ஒவ்வொன்றா வர இந்த படத்துக்கு பெருசாக ப்ளஸ் ஆகிட்டு இருப்போம். நேற்று வந்து அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நினச்சது மாதிரி கரெக்டாக வந்திருக்கு படம் அப்படிங்கிறது. உண்மையாக இந்த படம் வந்து அஜித் ரசிகர்களுக்கு 100% அஜித் ரசிகர்களை தியேட்டரில் ஆட வைக்கக்கூடிய படமாக தான் இருக்கும். ஜிவி வந்து அவருமே ஒரு அஜித் ரசிகர் தான். 19 வருஷம் கழிச்சு கிரீடம் படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் இணைகிறார் இல்லையா? சமீப காலமாக ஜிவி 2.2 அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் தொட்டதெல்லாம் ஹிட் ஆகிட்டு வருது. இவர் ஏன் நடிக்க வராரு அப்படின்ட்டு அவர்கிட்டே கேட்டாங்க. நீங்கள் வந்து மியூசிக்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஜிவி வந்து எனக்கு பர்சனலாக நல்ல நண்பர். நானும் ஜிவியும் சேர்ந்து ஆரம்பத்தில் நிறைய விளம்பர படங்கள் பண்ணியிருக்கிறோம். ஜிவியினுடைய இந்த வளர்ச்சியை பார்க்குற உண்மையிலேயே பெரிய வளர்ச்சி. மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு நபர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு பர்சனலான ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஏன் நீங்கள் நடிக்க வந்தீங்க அப்படின்னு. உங்கள் காசுனா ஒரு படம் 2 படம் நடிச்சுட்டு ஏன்னா மியூசிக்கில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஜிவி உண்டான இடம் அப்படி காலியாக இருக்கும். ஒரு பக்கம் மெலடியும் பண்ணுவார்ல, ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படத்துக்கும் என்ன தேவையோ பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் உள்ள நபர் தான். அதுக்கு மாதிரி அந்த பக்கம் அசுரன் மாதிரியான படத்தில் ஒரு சென்டிமெண்ட் படங்களுக்கும் பண்ணுவார். அந்த மாதிரி எல்லா ஜோனர்லையும் பண்ணக்கூடிய 100% திறமையான ஒரு மியூசிஷியன் தான் ஜிவி.
அது ஏற்கனவே ஆரம்ப காலங்கள் ஜிவி வேற, இன்னைக்கு இருக்கிற ஜிவி வேற. இன்னைக்கு மோல்ட் ஆகி கிரீடம் பண்ண ஜிவி வேற, இன்னைக்கு பண்ற ஜிவி வேற. இன்னைக்கு அஜித் ரசிகர்களுடைய என்ன பல்ஸ் தெரிஞ்சு இந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அதை கரெக்டாக பண்ணியிருப்பார். அனிருத் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது விடாமுயற்சியை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். டீசர் பார்க்கும்போது இது அனிருத் தான் மியூசிக்கா இல்லை ஜிவி மியூசிக்கா நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. பட் அனிருத்தை காட்டிலும் பெட்டராக பண்ணியிருப்பார். அனிருத் விடாமுயற்சி அனிருத்துக்கும் இந்த படம் குட் பை டக்லி ஜிவியும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த படத்துக்கு அனிருத்தை விட பெட்டராக பண்ணியிருக்காரு. நம்ம கம்பேரிசன் தப்பாக சொல்ல. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அனிருத் நிறையா படங்கள் பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. நிறையா வேலைகள்லாம் கூலி படத்தோடைய டீசர்லாம் பின்னி எடுத்துருப்பாரு. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. விடாமுயற்சி அனிருத், குட் பை டக்லி ஜிவி இதை ரொம்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப குட் பை டக்லியில் அனிருத்தை விட பெட்டராக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏப்ரல் 10 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே டேட்டில் தான் இட்லி கடை வரப்போகுது அப்படிலாம் வந்து தகவல் வந்துட்டு இல்லையா? அப்போ டீசர் பார்த்ததுக்கப்புறம் அவங்க மைண்டை மாற்றிருப்பாங்களா? இல்லை, இட்லி கடை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தள்ளி போடுறாங்க. இட்லி கடையினுடைய போர்ஷனே கொஞ்சம் நிறைய பேலன்ஸ் இருக்குது. நித்யா மேனனும் அவங்களும் சேர்ந்து நடிக்கக்கூடிய காம்பினேஷன் போர்ஷன்லாம் கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. கால் ஷீட் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதை படம் தள்ளி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டுமே என்ன ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு பக்கம் திரும்பி இட்லி கடையை தனுஷை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, கடையை காலி போட்டு போயிரு அப்படி இப்படின்னு. அதெல்லாம் தப்பு. ஏன்னா 2 படத்தையும் ஒரே ஆள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க முடிவு பண்ணுறது தான். இவங்க தெரியாமல் போட்டு தனுஷை போயிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவங்க தான். ஒரு பெரிய படம் வர்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 900 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இந்த படத்தை எப்படி நம்ம எந்த படம் பண்ணாங்களோ, விடாமுயற்சி பண்ணாங்களோ, அதே மாதிரி ஒரு 900 ஸ்க்ரீனுக்கு மேலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு போகும். 1300 1400 ஸ்க்ரீன் இருந்தால் கூட ஒரு 700 to 900 வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த ஒரு வாரம் தானே அவங்களுக்கு எல்லா படமும். அதனால் அதை பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணுறதே அவங்க தானே. அப்படிங்கும்போது 2 படத்தையும் ஒரே ஆள் எப்படி ரிலீஸ் பண்ணி இது பண்ணுவாங்க? அதுக்கு வாய்ப்பு இல்லை. பிரச்சனை வரும் இல்லையா? இவங்களுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன். அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற. ஓகே, விடாமுயற்சி இது குட் பை டக்லியும் இட்லி கடையும் ஒரே நாளில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரிலீஸ் பண்ண போகிறதே அவங்க தான் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது ஒன்றா ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அஜித் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, 6 மாதம் ரேஸு, 6 மாதம் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. 6 மாதம் நடித்தாலும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அடுத்த படம் வந்து சிறுத்தை சிவா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, இன்னும் ஆகலையா? இப்போ வரைக்கும் யாருமே கன்ஃபார்ம் ஆகலை. சிறுத்தை சிவாவுக்கும் சொல்லியிருக்கிறாரு, அது வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் வந்து யாரும் இல்லை. இதுக்கடையில் விஷ்ணுவர்தன் பண்ணுறாரு. விஷ்ணுவர்தனை கூப்பிட்டு பேசியிருக்காரு அஜித். விஷ்ணுவர்தன் ரெட் ஜெயண்ட் ஒரு படம் பண்ணுறதாக ஒரு பிளான் இருக்குது. எந்த படம் ஃபஸ்ட்டுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு விஷ்ணுவர்தன் படம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா விஷ்ணுவர்தன் சமீபத்தில் கூட போய் அவர் அங்கேயே போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு லைன் சொல்லியிருக்காரு, அதுவும் பிடிச்சி போச்சு. ரெட் ஜெயண்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அநேகமாக 100% வந்து விஷ்ணுவர்தன் ரெட் ஜெயண்ட் படம் தான் அடுத்த படமாக ஆரம்பிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். விஜய் அவர்களும் கடைசி படத்தை உறுதிப்படுத்திட்டார், ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அஜித் காம்பினேஷன் இனிமேல் வர வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து குட் பை டக்லி வந்ததுன்னா அஜித் தான் இனிமேல் பீக்கில் இருப்பார். ஒரு போட்டி இருந்தால் தான் இல்லையா அந்த பீக்கில் இருக்க முடியும். நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிற ஒரு இது வரும். இல்லை, அது போட்டி இல்லாத போது அஜித் அவர்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க? இல்லை, அஜித் விஜய் போட்டியே வேறையே அப்படின்னு சொல்கிறது தப்பு. இப்போ 2 படம் ஒரே நாளில் வந்து யார் படம் ஓடிச்சு அடிச்சு பாருங்கன்னு சொல்கிறது தான் போட்டி இருக்கும். இவருக்கு ஒரு ஆடியன்ஸ் வச்சிருக்காரு, அவரும் ஒரு ஆடியன்ஸ் பேஸ் வச்சிருக்காரு. 2 படத்துக்குமே ஓப்பனிங் இருக்குல்ல. இப்போ ஒரு கம்பேரிசன் வரும் இல்லையா? இப்போ கோட் படம் வந்துச்சுன்னா விடாமுயற்சி வந்து கோட்டை விட அதிகமாக கலெக்ஷன் பண்ணி அந்த கம்பேரிசன் ஆடியன்ஸ் இருக்காது இல்லையா? அந்த கம்பேரிசன் ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க. ரசிகர்களுக்குள்ள அந்த கம்பேரிசன் இருக்க முடியும். விஜய் படம் வந்தனால அஜித் படம் ஓடல, அஜித் படம் வந்தனால விஜய் படம் ஓடணுங்கிறது கிடையாது. அஜித் ரசிகர் படம் பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 3 நாள் ஃபுல் பண்ணி கொடுத்துருவாங்க. விஜய் ரசிகர்கள் படம் எப்படி இருந்தாலும் அவங்க 3 நாள் ஃபுல் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஆடியன்ஸ் வேறு, இந்த ஆடியன்ஸ் வேறு. ஒரே நேரங்களில் வரப்போ வேணால் நீங்கள் அந்த மாதிரியான கம்பேரிசன் பார்க்கலாம். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் நடிக்க வருவாங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்குது. அவர் எதிர்பார்த்த முடிவு வராதுன்னு தனிச்சு நிற்க போகிறாங்கிற மாதிரி நீங்கள் செய்திகள்லாம் வருது. தனிச்சு தான் போட்டி, தனிச்சு நின்றாருன்னா அவரால் கூட எம்எல்ஏ கூட ஆக முடியாது. அவர்கள் தரப்பில் சொல்லப்படக்கூடிய ஓட் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா 10% 12%ன்றாங்க. 10-12% வாங்கி எப்படி ஜெயிக்க முடியும்? அது 2 ஆளுங்கட்சி ஒன்று இருக்குது, ஒன்று எதிர்கட்சி ஒன்று இருக்குது, அவங்க கட்டமைப்புகள் இருக்குது. 10 மாதத்துக்குள்ளே கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தி பூத் ஏஜெண்டை போட்டு தேர்தலை சந்தித்து எப்படி ஆட்சியதிகாரத்துக்கு வர முடியும்? அப்போ 2026க்கு பிறகு அவர் அடுத்த படத்துக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நன்றி. குட் பை டக்லி டீசர் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.